விஜய் வந்து கூட்டணி வச்சது சரியில்ல, காங்கிரஸை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு, அதுவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தின கருத்து என்ன? காங்கிரஸ் பண்ணதான் தப்பு, விஜய் பண்ண தப்பு கிடையாது. காங்கிரஸ் பண்ணதான் தப்பு. இவ்வளவு நாள் ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு ஜெயிச்சுட்டு அவனுக்கு போய் ஆதரவு கட்சி, அவன் ஒரு கட்சியை நடத்துறது பேரு ஒரு பாரம்பரியமான கட்சி, சாதாரண கட்சியில இந்த மாதிரி விளையாட்டு பசங்க கிடையாது. பாரம்பரியமான கட்சி கூட்டணி வச்சு ஒருத்தரோட யாரோ நல்லவரோ கெட்டவரோ அது முதல்ல நீ யோசிச்சுக்கிறோம். ஜெயிச்சுட்டு இப்ப போய் அவனுக்கு ஆதரவு சொல்லி அது என்ன நியாயம்? எந்த வகையில் நியாயம்? ஓட்டு அவனது, உனக்கு ஓட்டு இல்லைன்னு தெரியும். தொகுதிக்கு 1000 ஓட்டு இருந்தாலும் பெரிய காரியம். அவன் டிஎம்கே ஓட்டு வச்சுதான் நீ ஜெயிச்சுட்டு அவனை கூட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ மற்றவங்கள கேட்டு போயிருக்காங்க. மற்ற பேர்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மெஜாரிட்டி இல்லாம போயிட்டால், மெஜாரிட்டி அவனா ப்ரூவ் பண்ண போயிட்டான், அந்த 8 சீட்டு குறையுது இல்லை போயிட்டால் அவன் ஜனாதிபதி ஆட்சி வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். பண்ணினா என்ன ஆகும்னா ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணலாம், எக்ஸ்டர்மினேட்டே போகலாம். 3 வருஷம் சூழ்நிலை சரியாகல சொல்லி 3 வருஷம் இருந்தான். 3 வருஷம் நம்மள நாசம் பண்ணிடுவான். அதுக்கு தான் அவன் எதிர்பார்த்தான். இந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்தது அதுக்காகத்தான். இது வந்து விஜய் சிஎம் ஆகணும் அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் வந்து சொல்லியிருக்கலாம்ல ஸ்டார்டிங்கு, நான் கூட்டணியாவே இருந்துக்கிறேன், நான் கூட்டணியிலேயே இருந்துக்கிறேன். அப்பயும் லைன் இஸ் ஆல்வேஸ் லயன். அதெல்லாம் தேவையில்லாதானக்கா. இப்ப யாருக்கிட்ட கூட்டணிக்கு இருக்காங்க? ஆதரவு யாரு கொடுக்குறா? டிஎம்கே தானே தரான். அப்போ நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லாம இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? இப்போ நாங்க வந்து கலாய்க்கணும் அப்படிலாம் இல்லை, கலாய்க்கணும், இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்து இல்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க சொல்லியிருப்போம்.